ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டை தான் பார்க்க போறோம். அந்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்த இன்ஃபர்மேஷன் தான். வைகுண்ட துவார தரிசனத்தோட டிக்கெட் வர 10ஆம் தேதி ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டைமை பொறுத்த வரைக்கும் 10 மணியா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேத்து எஸ்விபிசி சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லயும் இந்த டைம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிடிடியோட புக்கிங் அஃபீஷியல் அப்டேட் பேஜ்ல வந்து இன்னும் உங்களுக்கு அதுக்கு அப்டேஷன் வந்து வரல. ஸோ டிடி தேவஸ்தானம் அந்த பேஜில் போனீங்கன்னா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் இன்னும் உங்களுக்கு அஃபீஷியலாக அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் டிடிடியோட எஸ்விபிசி சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அதோட ஷார்ட்ஸு. இதில் வந்து 300 ரூபா எஸ்சிடி டிக்கெட் வந்து வர்ற வைகுண்ட ஏகாதசிக்கு 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதே மாதிரி ஸ்ரீவாணி டிக்கெட் திருமலையோட ரூம் புக்கிங் பற்றின அப்டேட்டும் நேத்து வந்திருக்கக்கூடிய எஸ்விபிசி சேனல்ல அப்டேட் வந்து வந்துருச்சு. மேபி இன்னைக்கு இந்த புக்கிங் வெப்சைட்லயும் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த அஃபீஷியல் அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நவம்பர் 10ஆம் தேதி காலையில 10 மணிக்கு 23ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய 10 நாளுக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் உங்களுக்கு ஓபன் ஆகுது. அதுக்கு அடுத்து மத்தியானம் 3 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் பண்றாங்க. இதுவும் அந்த 10 நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு தான். இதுல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சாமி வந்து ரொம்ப பக்கமா பார்க்க விடுவாங்களா இந்த வைகுண்ட ஏகாதசி டைம்ல இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு. விஐபி தர்ஷன் டிக்கெட் நீங்க இந்த 10 நாளைக்கு புக் பண்ணீங்க அப்படின்னாலுமே நீங்க வந்து மகாலகு தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய 300 ரூபா தர்ஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 10,000 ரூபாய் டொனேஷனும் 500 ரூபாய் விஐபி தர்ஷன் டிக்கெட்டும் 10,500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருந்திருப்போம். இப்போ இந்த 10 நாளைக்கு என்ன அப்படின்னா 10,000 ரூபாய் டொனேஷன் பண்ணீங்கன்னா 300 ரூபாய்க்கான தர்ஷன் டிக்கெட் தான் கொடுப்பாங்க. ஜெயன் விஜயன் வரைக்கும் நின்று தான் நம்ம பார்க்க முடியும். குலசேகரப்படி வரைக்கும் இந்த 10 நாள் தர்ஷன் வந்து அலௌடு கிடையாது. யாருக்காவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கிங்க. நீங்க இந்த விஐபி டிக்கெட் வந்து ஃபாஸ்டா எப்பவுமே தர்ஷன் பார்க்கறதுக்கு புக் பண்ணுவேன், இல்ல சீக்கிரம் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும்னா நீங்க புக் பண்ணலாம். இல்ல நான் சாமியை வந்து குலசேகரப்படி வரைக்கும் போயிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த விஐபி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண போறேன் அப்படின்றவங்க நீங்க வந்து மற்ற நாட்கள் ஜனவரி மந்த்ல வேற நாட்கள்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நார்மல் 300 ரூபா தர்ஷனத்துக்கும் சேம் அதே உங்களுக்கு தர்ஷன் தான் கிடைக்கும். இந்த விஐபிலையும் அதே அளவுக்கு தான் தர்ஷன் வந்து கிடைக்கும். இது வந்து கிளியரா புரியறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததா இருக்கக்கூடிய அப்டேட் அக்கமடேஷனோட ஓப்பனிங் அப்டேட்டும் நேற்று எஸ்விபிசி சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. வர்ற 13ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 25ஆம் தேதியில இருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கான ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 22, 23, 24 இந்த 3 நாளுமே உங்களுக்கு ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த ரூம் வந்து நம்ம எப்படி புக் பண்ணோம்னா ஆஃப்லைன்ல டைரக்டா போயிட்டு சிஆர் ஆஃபீஸ்ல புக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏகாதசி துவாதசி அந்த 2 நாளும் பிஸியா இருக்கும். அதுக்கு முதல் நாளும் பிஸி அப்படின்றனால 3 நாளும் வந்து ஆஃப்லைன்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்ல உங்களுக்கு ரூம்ஸ் இருக்கும். வேணுங்கிறவங்க டைரக்டா போய் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன், இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான இலவச தரிசன டிக்கெட் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல மட்டும்தாங்க கிடைக்கும். நிறைய பேர் கேட்டு நீங்க ஆன்லைன்ல கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைன்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆஃப்லைன்ல கீழ் திருப்பதியில 9 கவுண்டர் இருக்கு. அந்த 9 இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு இடங்களையும் 10 கவுண்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 9 இடங்கள் என்ன, எப்படி போகணும் என்ன அப்படின்ற வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இடங்கள்ல உங்களுக்கு என்னையிலேருந்து டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 22ஆம் தேதி காலையில ஒரு 10-11 மணி போலே ஸ்டார்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஏன்னா 2 மணி அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தர்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை வந்து மொத்தமா அந்த 4,25,000 டிக்கெட்ஸும் தீர்ற வரைக்கும் கண்டினியூவா இஷ்யூ பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸும் போனீங்கன்னா டோக்கன் வாங்கிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா பக்தர்கள் வந்து இப்போ ஒரு நாள் டோக்கன் முடிஞ்சிருச்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணி அடுத்த நாள் ஓப்பன் பண்ணாங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து வெயிட் பண்ணுவாங்க. பக்தர்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும், சமாளிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால அவங்க வந்து எப்பவுமே கண்டினியூவாக தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 23ஆம் தேதி தர்ஷன் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா 22ஆம் தேதியே அங்கேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதி மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் 22ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ இருந்தீங்கன்னா தான் கிடைக்கும். ஏன்னா முதல் நாளே நிறைய பேர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் கண்டினியூவாக முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஆஃப்லைன் எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய கவுண்டரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிடிடியில் இருக்கக்கூடிய அஃபீஷியலான அப்டேட். இது எல்லா அப்டேட்டுமே இந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு இன்னைக்கு மேபி அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எஸ்விபிசி சேனலில் கொடுத்துட்டாங்க.
ஸோ இதிலே உங்களுக்கு வந்து பாருங்க 300 தர்ஷன் டிக்கெட், அதே மாதிரி ரூம் புக்கிங், இதை பற்றி எல்லாமே நேற்றே அஃபிஷியல் அப்டேட் வந்து எஸ்விபிசி சேனலில் வந்துடுது. எப்போவுமே வெப்சைட்டில் வரதுக்கு முன்னாடி இந்த எஸ்விபிசி சேனல்லே அப்டேட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் வந்து மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற அப்டேட்டும், மொத்தமாக 20,000 டிக்கெட், ஒரு நாளைக்கு 2,000 டிக்கெட் மெனிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது இது வந்து நவம்பர் 13ஆம் தேதி ரூம் புக்கிங் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டி டோக்கன் வந்து உங்களுக்கு 22ஆம் தேதி வந்து கவுண்டர்ஸில் கொடுக்குறாங்க. 4,25,000 டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 22ஆம் தேதி உங்களுக்கான கவுண்டர் மூலமாக டிக்கெட் வரும் அப்படின்ற அப்டேட்டும் அஃபிஷியலாக கொடுத்துருக்க அப்டேட். அதே மாதிரி புக்கிங்ஸ் எல்லாமே டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்டான ttdevasthanams.ap.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்க அப்படின்ற அஃபிஷியல் அப்டேட் டிடிடி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புங்க. ஸோ இதுக்கு அடுத்து இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்ல நேரடி இலவச தரிசனத்துல 4 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அஃபிஷியல் அப்டேட். நேற்று தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 66,312 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. அதுக்கு அடுத்து நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு 6ல இருந்து 8 மணி நேரம் தான் ஆகுது. ரொம்ப ஃப்ரீயா தாங்க இருக்கு, ரொம்ப ஹெவியா க்ரௌட் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. நேரடி இலவச தரிசனம் இது. எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து ஒரு 5 மணி நேரம் ஆகுது. ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்துச்சுன்னா 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 300 தர்ஷன் டிக்கெட்டுக்கு 1ல இருந்து 2 மணி நேரம் ஆகுது. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன் டிக்கெட்டோட அப்டேட் பொறுத்த வரைக்கும் கீழ் திருப்பதியில இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்ல உங்களுக்கு 9 மணி ஸ்டேட்டஸ் படி 7 மணிக்கான நைட்டு 7 மணிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருந்திருக்கு. பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இங்க எல்லாமே. ஸ்ரீவாரி மெட்டு பொறுத்த வரைக்கும் நைட்டு 8 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. ஒரு 2,500 சம்திங் டிக்கெட் வந்து பேலன்ஸ் இருக்கு. யாராவது போறீங்கன்னா நியர்பை கவுண்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. நேரடி இலவச தரிசனமும் நார்மலா தான் இருக்கு. அதே போல நேற்று டிடிடி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புல திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல உங்களுக்கு கார்த்திகை பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிரம்மோற்சவத்துல என்னென்ன வாகன சேவை, அதே மாதிரி என்னென்ன நாட்டுல என்னென்ன நடக்குது அப்படின்ற முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நவம்பர் 10ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல பிரம்மோற்சவம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க டிடிடியோட அஃபிஷியல் நியூஸ் வெப்சைட்ல உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸ்க்கு கீழே இது வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிடிடிலேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.